பஞ்சாபிலிருந்து ஊட்டிக்கு சுற்றுலா வந்த தம்பதியினரிடம் 69,000 ரூபாய் பணம் இருந்ததால் அதை தேர்தல் அதிகாரி தேர்தல் விதிமுறைகளை சுட்டிக்காட்டி பறிமுதல் செய்துள்ளார். அந்த தம்பதியினர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் அதை கேட்கவில்லை. பிறகு தகுந்த விசாரணைக்கு பின் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா வந்தவர்கள் மனைவி குழந்தையுடன் வந்துள்ளார்கள் என்பது தெரிந்தும் இப்படி கடுமையாக செயல்பட்ட தேர்தல் அதிகாரியின் செயல் மக்களிடையே ஒரு விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது. ஒரு நடிகையாக அனைத்து விதமான கேரக்டரில் நடிப்பது என்னுடைய பணி. கவர்ச்சியாக, வீரமாக, பெண்ணியவாதியாக என்று வெவ்வேறு கதாபாத்திரங்களில் 20 ஆண்டுகளில் நடித்துள்ளேன். ஆனால் என்னுடைய கவர்ச்சி படத்தை போட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுப்ரியா என்னை கொச்சப்படுத்த பார்க்கிறார் என்று பாஜக மண்டி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் கங்கனா ரணாவத் கூறியுள்ளார். 25.78 சதுர மீட்டர் கொண்ட 16 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அறை போல் 200 நபர்களை ஏற்றிச் செல்லும் உலகிலேயே மிகப்பெரிய லிஃப்ட் மும்பை ஜியோ வேர்ல்டில் உள்ளது. இந்த லிஃப்ட் சுற்றிலும் கண்ணாடி பொருத்தப்பட்டு ஜியோ வேர்ல்டின் 5 தளங்களையும் பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் காய்கறி வாங்க வந்த மூதாட்டி தன்னிடம் உள்ள பணத்தை தொலைத்து விட்டதாக கனிமொழிக்கு வாக்கு சேகரிக்க தூத்துக்குடி காய்கறி சந்தைக்கு வந்த முதல்வர் ஸ்டாலினிடம் அழுது புலம்ப அவரும் அவருக்கு ரூபாய் 2000 கொடுக்கச் சொன்னாராம். இது மனிதாபிமான செயல் என்றாலும் தேர்தல் நேரம் என்பதால் எதிர்க்கட்சிகள் புகார் அளிக்கக்கூடும் என்று தெரிய வருகிறது. ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் பாஜக இல்லாத இந்தியா அமையும். அதுவே நம்முடைய லட்சியம். பாஜகவை இந்திய மக்கள் தூக்கி எறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு வெற்றி பெற்ற பாஜகவின் APVP தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் உதயநிதி காஞ்சியில் பேசியுள்ளார். மணிரத்னம் கமல் கூட்டணியில் உருவாகி வரும் படம் தக் லைஃப். இப்படத்தில் நடிக்க இருந்த துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி இருவரும் கால்ஷீட்டு பிரச்சனை என்று கூறி விலகியுள்ள நிலையில் இந்த படத்தில் சிம்பு நடிக்க உள்ளதாக சினிமா நாரதர் தெரிவிக்கிறார். புனித வெள்ளி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கம். லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த நகைச்சுவை நடிகர் சேஷு உடல் நல குறைவு காரணமாக இன்று காலமானார். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நிலையில் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலிக்கப்படும். பிரதமர் இல்லம் நோக்கி பேரணி ஆம் ஆத்மி கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது. சிங்கப்பூரில் இருந்து கொழும்பு சென்ற கப்பல் அமெரிக்காவின் பல்டிமோர் நகரத்தில் உள்ள பாலத்தின் மீது மோதியதில் பாலம் நொறுங்கி விழுந்து விபத்து. 12 ராசிகளுக்கான நாளைய ராசி பலன். மேஷம், உங்கள் முதலீடுகள் லாபம் கிடைக்கும். ரிஷபம், உற்றார் உறவினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர். மிதுனம், நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். கடகம், உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். சிம்மம், எந்த காரியத்திலும் வெற்றி ஏற்படும். கன்னி, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். துலாம், எதை செய்தாலும் ஒரு பயத்துடன் செய்வீர். விருச்சிகம், எதிலும் கவனம் தேவை, நிதானமாக பேசவும். தனுஷு, சில விஷயங்கள் மறந்து விடுவதால் அவதி. மகரம், அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லவும். கும்பம், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நீங்கும். மீனம், வீடு வாகனம் வாங்க முயற்சி மேற்கொள்வீர்.